ஓசூர் நகராட்சி அலுவலகத்திற்கு களப்பயணமாக வந்த அரசு பள்ளி மாணவர்களுக்கு மேயர் மற்றும் ஆணையாளர் உற்சாக வரவேற்பு அளித்தனர். மாநகராட்சி சார்பில் மேற்கொள்ளப்படும் பணிகள் குறித்தும் வரி வசூலிப்பு மற்றும் தேர்தல் பணிகள் குறித்து மாணவர்களுக்கு விளக்கம் அளிக்கப்பட்டது. இந்த களப்பயணம் மாணவர்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருந்ததாக ஆசிரியர் ஸ்வர்ணா பின்னர் செய்தியாளர்களிடம் தெரிவித்தார். மாணவர்களுக்கு வரலாற்று ஆர்வத்தை ஏற்படுத்தணும். தொன்மை வாய்ந்த இடங்கள் எல்லாமே பார்க்கணும். நெக்ஸ்ட்டு கலாச்சாரத்து நெக்ஸ்ட்டு தலைமுறைக்கு அதை கொண்டு போய் சேர்க்கணுன்ற நோக்கத்தோடு வந்திருக்கிறோம். நாங்கள் மாநகராட்சி பார்க்கணும் வந்தோம். எங்களுக்கு பாடத்தில் சிவிக்ஸில் தேர்தல் எப்படி நடத்தணும், எது மூலம் நடத்துகிறாங்க, அதோட பெனிஃபிட்ஸு, யார் என்ன வேலை செய்கிறாங்க அப்படின்றதெல்லாம் பசங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கோம். ஸ்கூல்லேயும் மாதிரி தேர்தல் நடத்தி முடித்தோம். முடித்த பிறகு அவங்களோட வேலை என்ன, இருக்கிறவங்களும் என்ன செய்வாங்க அப்படின்னு பார்த்துட்டு வந்தோம். மாநகராட்சியினுடைய ஆணையர் எங்களுக்கு கோஆப்ரேட் பண்ணாங்க. அவங்க என்ன நடக்குதுன்றதுன்னு தெளிவாக சொன்னாங்க. எங்கள் பசங்க அதெல்லாம் பார்த்ததுனால அவங்களுக்கும் ஒரு அற்புதமான அமைப்பாக அது அமைஞ்சிருக்கு. ஊரை சேர்ந்துருக்காங்க. இது வெளியிலேருந்து வந்துருக்காங்க. இது கட்டியோடு இருக்குல்ல, இது கட்டி அதை கட்டி போட்டு போட்டு அடையாளம் இருக்குது. இது அவங்களுடைய மனைவி ரொம்ப தண்ணியோடு இருக்குது. ஸோ இவங்களுடைய மனைவி போரில் இறந்துருக்காங்க. ஸோ அவங்களுடைய மனைவியும் உடன்கட்டை எழுதியிருக்காங்க. அவங்க அப்படின்றதுனால அவங்களும் இறந்துருக்காங்க. அதனுடைய அடையாளம் தான் இது இங்கே வச்சுருக்காங்க. இந்த ஊரில் கிடைச்சிருக்கு. இது ஹீரோ ஸ்டோன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஹீரோ ஸ்டோன் அந்த நெடுங்கள். ஸோ இது மாதிரி இருக்கிறது பழங்காலத்தில் ஒரு 600 ஆண்டுகளுக்கு முன்னாடி புரியுதா புரியல ஓகே 600 வருஷத்துக்கு முன்னாடி நடக்கும். இது ஒரு நெடுங்கள். இது நம்மளோட வரலாற்றை தொழிலியலில் தொன்மையானது அப்படின்னு சொல்லிட்டு பாதுகாப்பாக வச்சுருப்பாங்க. அவங்களுக்கு தெரியலனாக்கா எங்கள் ஊரில் இருக்கிறதுனால இந்த ஸ்டோரியை மட்டும் ஓகேவா? சரி அப்படி வாங்கி அங்கே ஒரு பக்கத்தில்